ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என மக்கள் நல கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்டும் அறிவித்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்கே நகரில் போட்டியிட முடிவு செய்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும் இன்று காலை ஆலோசனை நடத்தினர். அப்போது இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஆதரவு கேட்டது பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த இருவரும் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவளிப்பதில்லை எனவும் முடிவு செய்திருப்பதாக அறிவித்தனர். மதச்சார்பற்ற சக்திகளை இணைக்கும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்கலாம் என தொடக்கத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும், ஆனால் போட்டியிடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருந்ததாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். நேற்று ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி தனது நிலையில் மிக பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் இத்தகைய ஒரு ஒன்றுபட்ட முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அல்லது விடுதலை சிறுத்தைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு ஏற்பட்டு விட்டதாக அர்த்தமல்ல. இந்த பிரச்சனையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்குத்தான் முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்பது உள்ளபடியே மிகுந்த வருத்தமாகத்தான் இருக்கிறது.